தெரிவித்துக் சிம்பிளா உங்கள் எல்லாருக்கும் ஒரு வணக்கம், ஸ்வீட்டா ஒரு இனிய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விளையாட்டுல இருந்து ஆரம்பிப்போமா? முன்னெல்லாம் பாரதி ஒரு பாட்டு எழுதியிருக்காருங்க ஐயா, ஓடி விளையாடு பாப்பா. அந்த பாட்டு இப்பெல்லாம் கேட்டாருன்னா அவர் அழுதுருவாரு. எந்த குழந்தைங்க ஓடி விளையாடுது? எல்லாம் செல்லுக்குள்ளே விளையாடுது. ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, அப்புறம் இப்போ லூடோ கிங் எல்லாமே வந்துருச்சு. வீட்டுக்கு வந்தா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு செல்போன் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸ்நாக்ஸே செல்ல பார்த்துட்டு இருக்கிறதுக்காக தான் ஸ்நாக்ஸே. பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ஃபயர்ல டே ஓடுறான் பாரா, குத்துறா, டே சுடுறா, டே வந்துட்டாடா விடாதா விடாதா, இப்படிதாங்க பேசிட்டு இருக்காங்க. அப்படிதான் இருக்கு. ஆமா, நைட்டு தூங்கும்போது என் பையன் அப்படிதான் பண்றாங்க. சில நேரம் என்ன உதைக்கவும் செய்யறான். சமூக ஊடகத்துக்கு நாங்க ஒன்றும் எதிரிங்க கிடையாது, அதுல வர்ற தீமைக்காக நாங்க வருந்துறோம். ஊடகம் முன்னாடி பயன்பட்டது, விடுதலைக்காக பயன்பட்டது. ஆனா இப்ப எல்லாம் ஊடகம் எதுக்கு பயன்படுது தெரியுங்களா? எதெல்லாம் பார்த்து நம்ம முகம் சுளிக்கிறோமோ அந்த விஷயத்தெல்லாம் இப்ப நம்ம யூடியூப்ல உட்காந்துட்டு ரசிச்சு பாக்குறோங்க ஐயா. ஆபாசமான செய்திகள், படங்கள் தான் அதிகமா வந்துட்டு இருக்கு. அப்புறம் ஏதோ ஒரு போன், ஆண்ட்ராய்டு போனும் ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆண்ட்ராய்டு ஆமா, அந்த போன்ல இருக்கிற ஆப் எல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? உங்க வருங்கால சந்ததிக்கு வச்சிருக்கிற ஆப்புங்க, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நன்மைக்காக உருவானாலும் அதுல வர தீமைகள் தாங்க அதிகம். சோசியல் மீடியா வருந்தத்தக்கது ஏன் சொல்றேன் தெரியுங்களா? எப்ப சோசியல் மீடியா வந்துச்சோ அண்டை வீடு அமெரிக்காவா போச்சு. அமெரிக்கா அண்டை வீடாவே மாறிச்சு. அந்த அளவுக்கு சோசியல் மீடியா வச்சு ஸ்மார்ட் போன் ஏன் சொல்றேன் தெரியுங்களா? எல்லா தப்பையும் ஸ்மார்ட்டா செய்யறதுக்கு உதவுது, அதனால ஸ்மார்ட் போன். அப்புறம் ஒரு டயலாக் இப்ப புதுசான ஒரு படத்துல கேள்விப்பட்டேங்க, லிங்க தொட்டா கெட்டான். அந்த லிங்க்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுங்களா? எதை பாக்குறோமோ அதை போலதான் நம்ம மாறிட்டு இருக்கோம். ஒரு விஷயத்த நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம்னா நம்ம அந்த விஷயத்த செய்யணும்னு நமக்குள்ள ஒருத்த தூண்டுவான். நம்ம உடல் உறுப்புகள்லயே முதல்ல பாவம் செஞ்ச உறுப்பு எதுன்னு தெரியுங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, யாராவது கேட்டு சொல்லுங்க. நீங்க தெரிஞ்சா சொல்லுங்க. யாராவது? கண்ணுதான். அதனாலதான் நான் சொல்றேன், நம்ம எதை பாக்குறோமோ அதபடிதான் நம்ம செய்வோம். அதனால இந்த சோசியல் மீடியாங்கிற பேர்ல செல்லுக்குள்ள வச்சு பாக்குறதோ, தொலைக்காட்சியில வச்சு பாக்குறதோ நிச்சயமா சொல்ற ஒரு தீமையை தான் தரும். என் வீட்டுக்காரர் வந்தாருங்க, அவருக்கு உப்புமா பிடிக்காது. அவருக்கு உப்புமாவே பிடிக்காது. ஒரு நாள், அம்மா உப்புமா செஞ்சு தரேன்னு ஆசையா கேட்டாருங்க. சரின்ட்டு நானும் டிவிய பாத்துக்கிட்டே செஞ்சேன். அந்த உப்புமால உப்பு போட மறந்துட்டேங்க. உப்பு போடாம எப்படி உப்புமா இருக்க முடியாது? அடுத்து ஃபேஸ்புக்னு ஒண்ணு இருக்குங்க. நம்ம ஃபேஸவே காட்டாம பழகிட்டு நிறைய பெண் குழந்தைங்க சீரழிகிறதுக்கு ஃபேஸ்புக் தாங்க ரொம்ப துணையா இருக்குது.